ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ராகி சிமிலி ஹெல்த்தியான ராகி சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆரியன்னு சொல்லலாம், இதுக்கு ராகின்னு சொல்லுவாங்க. ராகியை வந்து நல்லா வறுத்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு ஜலிச்சு தனியாக வச்சுக்கோங்க. நிலக்கடலை பருப்பையும் வறுத்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆரியத்தை நல்லா அரைச்சி ஜலிச்சாச்சு. நிலக்கடலை பருப்பையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் சாப்பிடும்போது கடிபடும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆரிய மாவில் ஜலிச்ச ஆரிய மாவில் நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். அதை பெனஞ்சு எடுத்துட்டு இந்த ராகி மாவு வந்து நம்ம தோசை சட்டியில் அடை மாதிரி நெய் ஊற்றி நம்ம சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 4 டேஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 3 டேஸ் ஆர் 4 டேஸ் வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நம்ம ரெடிமேட் மாவு வாங்கி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ராகி வந்து வறுத்து அரைச்சி அதை ஜலிச்சு செஞ்சோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த சுட்ட அடையை வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கொரகொரப்பாக இருக்கிற அந்த நிலக்கடலை பருப்போட பொடியை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ராகி அடை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ராகி அடையும் போட்டுட்டு ஃபைனலாக நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு தனியாக ஒரு கடாயில் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நல்லா வந்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா வந்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பெனஞ்சிட்டு அதை வந்து ஒரு பாலாக உருட்டினோன்னா நம்மளோட ராகி சிமிலி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குல்ல. ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் இதை வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளோ பெரியவங்க யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.